الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تبارك وتعالى وهو أصدق القائلين: فأعوذ بالله من الشيطان الرجيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقال الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. صدق الله العظيم. عن نعمان بن بشير رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس فمن اتقى الشبهات فقد استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام كالراعي يرعى حول الحمى يوشك أن يرتع فيه. ألا إن لكل ملك حمى وإن حمى الله محارمه. ألا إن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله. ألا وهي القلب. أو كما قال نبينا عليه الصلاة والسلام. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு விருந்தாளி வந்தார். விருந்தாளி வந்தா விருந்து கொடுக்கணும். தஸ்தர்கான் சுப்ரா விரிக்கப்பட்டுச்சு. விருந்து வைக்கிறதுக்கு விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டுச்சு. அந்த விரிப்பு அழுக்காம இருந்துச்சு. அந்த விருந்தாளிய முகத்துல ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அதே விருப்ப பார்த்தா அவரோட முகம் மாறிச்சு, அழுக்கா இருக்குது. இதை பார்த்தாங்க, அது நடத்துறது எல்லாம் வாங்கும். இப்ப தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த விரிப்பை எடுத்து நெருப்புல போட்டு எடுன்னு சொன்னாங்க. நெருப்புல போட்டு எரியன்னு சொல்லல, நெருப்புல போட்டு எடுன்னு சொன்னாங்க. அந்த அடிமை அந்த விரிப்பு அப்படி நெருப்புல போட்டு எடுத்தாலும் தண்ணீர கவுற மாதிரி சுத்தமாக வந்துச்சு. இப்ப அந்த விருந்தாளிக்கு ஆச்சரியம், நெருப்புல போட்டு எடுத்துக்கிறார், ஆச்சரியம். கேட்டா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட முகத்துல ஏற்பட்ட இந்த ஆச்சரியத்துக்குரிய அடையாளத்தை காரணத்தை நான் சொல்லட்டான்னு கேட்டான். சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த விருப்பு எனக்கு சொந்தமானதல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான விருப்பு. நானும் நபியவர்களும் ஒரு நாள் இந்த விருப்புல சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்துல கொஞ்சம் ஆழம் இருக்கிற சாரன் ஆழம் கொஞ்சம் கொட்டிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான நாவினால அந்த கொட்டிய ஆணத்தை அப்படியே நக்கி அதை அப்படியே வலிச்சு சாப்பிட்டாங்க. சொன்னாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நபியுடைய முபாரக்கான நாவு பட்ட இடத்தை நெருப்பு தீட்ட முடியாது, அதனாலதான் போட்டுடுது. பெரியார்களே, மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹிமஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை எழுதி எழுதுறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய நபியுடைய
பாம்புப்பட்ட இடத்தை நெருப்பு தீண்ட முடியாது என்று சொன்னார். அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில வாழ்வு ரீதியாக வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையான ஒரு மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளுக்கு வரக்கூடிய சகல செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வான் என்று சொன்னா இந்த மனிதனுடைய உடலை நரகத்துடைய நெருப்பு எவ்வாறு தீண்டும் அப்படின்னு கேள்விக்கணையோடு எழுதுகிறார். கண்ணியமான சகோதரரை பெரியார்களே, அதனால கொஞ்சம் அசைஞ்சா என்ன கிடைக்கும்? உடம்பு எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பான். அசைவமா இருந்தா கொஞ்சம் பின்னால இருக்கிற முன்னால வாங்கிச்சாரு உடம்பால் அசைஞ்சா உடம்பு பாதுகாக்கப்படும். நபியுடைய சுண்ணத்துல அல்லாஹ் ஹிதாயத்தை வச்சுக்கிறார். நபியுடைய சுண்ணத்துல அல்லாஹ் ரஹ்மத்தை வச்சுக்கிறார். நபியுடைய சுண்ணத்துல அல்லாஹ் சுகாதாரத்தை வச்சுக்கிறார். நபியுடைய சுண்ணத்துல அல்லாஹ் மக்ஃபிரத்தை வச்சுக்கிறார். நபியுடைய சுண்ணத்துல அல்லாஹ் தன்னுடைய முஹப்பத்தை வச்சுக்கிறார். சுண்ணத்தை ஹயாத்தாச்சினா துனியா ஆசிராவுடைய வெற்றி கிடைக்கும் சொல்லுவோம். முதலாவது துனியாவோட கிடைக்கும், அது போல ஆசிரத்தில் அல்லாவுடைய நபியுடைய சுண்ணத்துல முதலாவது துனியாவுடைய வாழ்க்கையுடைய வெற்றி, பிறகு ஆசிரம். அப்போ எல்லாம் வாங்கி ரிவாய் செய்யறாங்க. ஒரு மனிதன் 4 விடயத்திலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எத்தனை விஷயம்? 4 விடயம். வெண்குஷ்டம், கருக்குஷ்டம், பைத்தியம், வறுமை. வெண்குஷ்டம் கருக்குஷ்டம் என்பது ஒரு மனிதனுடைய உயிருக்கு விளைவிக்கக்கூடிய நோய். பைத்தியம் என்பது ஒரு மனிதனுடைய மானத்தை சீரழிக்கக்கூடிய நோய். வறுமை அது இன்றைக்கு முழு உலகமா என்ன பயப்படுது சொன்னாங்க. சொன்னாங்க, யார் இந்த 4 விடயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினாரோ அவர் தன்னுடைய நகங்களை வியாழக்கிழமை அசருடைய தொழுகையில் இருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா வரையில் உண்டான தொழுகைக்குரிய இடைப்பட்ட நேரத்திலே வெட்டி கொள்ளட்டும் சொன்னாங்க. யாருக்காவது நகை வளர்றதுன்னு சொல்லுவான், இல்லை எல்லாருமே வளருது. யாரும் வெற்றுன்னு சொல்றதில்லை, எல்லாரும் வெற்றுவோம். சகோதரர்களே, இந்த வெற்று நகத்தை வியாழக்கிழமை அசருக்கு பிறகு கொஞ்சம் ஜும்மாவுக்கு முன்னாவது அந்த இடைப்பட்ட நேரத்தில் வெற்றினா அந்த இந்த 4 விடயத்திலிருந்து அதான் பாதுகாப்பு. 4 விஷயத்துக்கு பாதுகாப்பு. 4 பயங்கரமான விஷயம். 4 பயங்கரமான விஷயம். பெரியாரு நான் கொஞ்சம் சுத்தத்தை தயாராக்குறதுல அந்த துணியாவுடைய வெற்றியை வச்சிருக்கான், நிம்மதியை வச்சிருக்கான், சந்தோஷத்தை வச்சிருக்கான். சொன்னாங்க சொல்லும், நீங்க பைத்தியக்காராவுக்கு போறீங்கன்னா வலது கால வச்சு போங்க, இடது கால வச்சு போங்க, வலது கால வச்சு வாங்க. சொன்னாங்க யாரு இதற்கு மாற்றமாக வலது கால வச்சு போறது இடது கால வச்சு வாழா இந்த மனிதனை அந்த வறுமையை கொண்டு போய் பார்த்து நான் சொன்னார். வறுமை எங்கே? நாங்க பஜாருக்கு போக வேண்டாம், நாங்க உத்தியோகத்துக்கு போக வேண்டாம், நாங்க விவசாயத்துக்கு போக வேண்டாம், நாங்க ஆபீஸுக்கு போக வேண்டாம். வரும் அவர் வந்து இன்னைக்கு நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம். பெரியாருடைய சகோதரே, வறுமையை, கஷ்டத்தை, நெருக்கடியை அல்லா நபியுடைய வாழ்க்கைக்கு மாற்றமான வாழ்க்கை. அதனால இன்ஷா அல்லாஹ் முயற்சியமா இன்ஷா அல்லாஹ் பெரியாருமே நாங்க வந்திக்கிறோம், வாழ்ந்துதான் ஹிதாயத்தை தேடி வந்திக்கிறோம், ஹிதாயத்தை தேடி வந்திக்கிறோம். அந்த உயர்ந்த கனிமாவுடைய பாக்கியத்தை தந்திரியா, கனிமாவுடைய பாக்கியத்தை தந்திரியா, கனிமாவுடைய பாக்கியம் கிடைச்சிருக்கிறது, வாழ்க்கையில் கிடைக்கிறது. எந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தாரோ அந்த பாக்கியத்தை பாக்கியமாக கருதி அந்த கனிமாவுடைய வாழ்க்கையை என் வாழ்க்கையை கொண்டு வரும். கனிமாவுடைய வாழ்க்கையை என் வாழ்க்கையில கொண்டு வரதான் ஹிதாயத். இந்த ஹிதாயத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் வந்திக்கிறோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை இந்த ஜமான்ல பாவங்கள் செய்வதற்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் எல்லாரும் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். 1400 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நபி உலகத்தை விட்டு பிரிஞ்ச இந்த ஜமான்ல அல்லாஹ் கனிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். பெரியார்களே, நபிமார்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்காத சொத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எந்த நபியை அல்லாஹ் தன்னுடைய நண்பர் என்று சொல்கிறாரோ ஒத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இந்த நபியை தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்தாரோ அந்த நண்பராக இருந்த ஹஜ்ரத் இப்ராஹிம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஜமான்ல எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கான். முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் வருது, நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வாப்பாவுக்கும் இடையில ஒரு சம்பாஷணை நடக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவுன்னு சொல்லுவாங்க, நான் உலகத்தில் எவ்வளவோ சொன்னேன், எவ்வளவோ புத்திமதி சொன்னேன். அல்லாஹ் ஒருவன் தனித்தவன், இணையற்றவன், வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவன் தான். கல்ல மண்ண மரத்த சூரியன சந்திரன நட்சத்திரங்களை வணங்காதீங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, எவ்வளவு சொன்னேன், எதையும் நீங்க கேட்கறது ஏன் கவலைப்படுவோம். பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வாப்பா சொல்லுவார். இப்ப என்ன விளங்குது, இப்ப நிதர்சனமா என்ன விளங்குது, மக்கள் இருக்கிறார், எல்லா காட்சியும் உள்ளது. இப்ப சொல்லுவார், மகனே இன்றைய தினத்தில நான் அல்லாஹ்வை என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டு எனக்காக துஆ செய்கிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், இன்றைய நாள்ல என்னை நீ கவலைகள் செய்ய மாட்டேன் என்று வாழ செஞ்சிருக்கிறாய். இந்த வாப்பா ஹலாக்கில போகிறார், வாப்பா நரகத்துக்கு போகிறார், யா அல்லாஹ், இதோட எனக்கு என்ன கவலை. பெரியார்களே, சகோதரர்களே, எந்த நபியை அல்லாஹ் தன்னுடைய நண்பர்கள் சொல்லுகிறானோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா நாளை மஹ்ஷர்ல சொல்லுவான், யா இப்ராஹிம் இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன், நான் சுவர்க்கத்தை காஃபிர்களுக்கு ஹராம் ஆக்கிட்டேன். அது ஒரு வாப்பாவாக இருந்தாலும் சொல்லப்பட்ட, யா இப்ராஹிம் உங்களோட காலுக்கு கீழே என்ன பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலுக்கு கீழே பார்ப்பாங்க, 4 கால் கொண்ட ஒரு மிருகம், முடிகள் நிறைந்த மிருகம், அந்த முடிகள் எல்லாம் இரத்தத்தால நனையப்பட்ட நிலைமையில தன்னுடைய காலுக்கு கீழே ஒரு மிருகத்தை பார்ப்பாங்க. அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவிடுவான், இந்த 4 காலையும் சேர்த்து பிடிச்சி தூக்கி நரகத்தில் வீசுங்க அல்லாஹ் சொல்லுவான். யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஆளுநர். முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டது. பெரியார்களே, ஒரு நபியுடைய வாப்பாவுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். கலிமாவுடைய பாக்கியம், கலிமாவுடைய பாக்கியம். 22 ஆண்டுகளாக அல்லாஹ்வுடைய நபி ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான நோவினைகளை, துன்பங்களை, துயரங்களை அவர்களுக்கு உண்டாகிடக்கூடாது கண்ணும் கருத்துமாக பாதுகாத்த அபூ தாலிபுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. 22 வருஷம் நபியை பாதுகாத்த அபூ தாலிப். பெரியார்களே, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். இது லேசான பாக்கியம் இல்லை. சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக்கி வச்சிருக்காங்க. யாருக்கு இந்த கலிமாவுடைய பாக்கியம் கிடைச்சதோ அவர்கள் சுவர்க்கத்துடைய சொந்தக்காரர்கள், சுவர்க்கத்துடைய சொந்தக்காரர்கள். இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டாம், முழுமையானது நிரந்தரமான நரகம் தான். பெரியார்களே, கலிமாவுடைய பாக்கியம் ஒரு மனிதனை கிடைச்சதுன்னா இது சுவர்க்கத்துக்கு எங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கக்கூடிய எங்களுக்கு தரப்பட்ட சர்டிபிகேட் இந்த பாக்கியம். அல்லாஹ் ஜஹ்யத்துல் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு 60வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே அவருடைய தாவத் என்பது இஸ்லாமியத்தான இஸ்ராவியத்தான தாவத் தான். ஆனா காசா சிலருடைய பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் அதுல துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது போல அதே போலதான் இந்த ஜஹ்யத்துல் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்கன்னா, இவர் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவர். இவருக்கு கீழே 600 பேர் இருந்தாங்க. 600 பேர் என்ன சொன்னாலும் செஞ்சு முடிச்சுவாங்க. என்ன உத்தரவிட்டாலும் என்ன சொன்னாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய 600 பேர் இவருக்கு கீழே இருந்தாங்க. அவ்வளவு ஒரு செல்வாக்குள்ள அரச பரம்பரையை சேர்ந்தவர் என்பதனால இவர் இஸ்லாத்துக்கு வந்தா இந்த 600 பேருடைய இதாயத்துக்கும் அது காரணமாக இருக்குமே என்ற ஒரு கவலை, ஒரு எண்ணம் நபியுடைய உள்ளத்துல வந்துச்சு. அதனால ஜஹ்யத்துல் கபீருக்காக நபி அலைஹிஸ்ஸலாம் காசா துஆ செஞ்சாங்க. காலடியில வந்து உட்கார்ந்து அல்லாஹ் துஆ கபூல் செஞ்சா ஜஹ்யத்துல் கபீர் காலடியில வந்து உட்கார்ந்துக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. சொன்னாங்க, இந்த கலிமா உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடும் என்ற பஷாரத்தை நன்மாராயத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஜஹ்யத்துல் கபீர் ரலியல்லாஹு அன்ஹு கலிமாவை சொன்னாங்க. கண்கள்ல கண்ணீர் வடியுது, கேட்டாங்க, யா ஜஹ்யா ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த கலிமாவை சொன்னா
நான் சொன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்க நன்மாராயம் சொல்றீங்க. ஆனா நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன் எனக்கு தானே கேட்டா அவங்க என்ன பாவம் செஞ்சீங்க சொன்னாங்க. யார சூழல்லா என் குடும்பத்துல ஒரு செல்வாக்குள்ள நான் சொன்னா செஞ்சு முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருந்த நான் என் குடும்பத்துல பிறந்த 120 பெண் குழந்தைகளை நான் சொல்லி புதைச்சோம். என்னுடைய உத்தரவின் பேர்ல நான் சொன்னதன் பேர்ல என்னுடைய உதவியோட 120 பெண் குழந்தைகளை புதைச்சிட்டேன். யார் சொல்லலாம்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாயிட்டான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி அல்லாஹ் சொன்னானே, ஜிப்ரீல் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லுங்க, இதோ உங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த தெஹியத்துல் கல்விக்கு சொல்லும்படியாக சொல்லுங்க. ஏ தெஹியா, நீங்க சொன்ன இந்த ஒரு கலிமா நீங்க உங்களோட கையால புதைச்ச 120 பெண் குழந்தைகளை புதைச்சீங்களே, அந்த பாவம் மட்டுமல்ல, இந்த 60 வருஷத்துல நீங்க செஞ்ச ஒட்டுமொத்தமான பாவத்தையும் மன்னிச்சுட்டான். என்று நீங்க பஷார சொல்லுங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி பஷார சொன்னான். சரியாக சோழே 120 வருடங்கள் வாழ்ந்த ஜென்மத்தில் கல்வி 60வது வயசுல சாத்தியது 60 வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருப்பதால் அப்படிப்பட்ட ஒரு காட்சியத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கண்டிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பாக்கியத்தை தந்ததனால அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிக்கிறான். ஆனா கேள்வி என்ன தெரியுமா? எந்த சுவர்க்கத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோமோ அந்த சுவர்க்கத்தில் நுழைவதற்குண்டான தகுதியுடையவர்களாக நாம இருக்கிறோமா இல்லையா என்றுதான் கேள்வி. எந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிறாரோ எங்களுக்கு சொந்தமாய் அந்த சுவர்க்கத்தில் நுழைவதற்குரிய தகுதியுடையவர்களாக நாம வாழ்றோமா இல்லையா என்பதுதான் கேள்வி. பெரியாரே, சொந்தம் என்பது வேற, தகுதி என்பது வேறு. சொந்தம் என்பது வேறு, தகுதி என்பது வேறு. ஒரு மனிதர் ஒரு வாகனம் வாங்கினார், ஒரு பிராண்ட் நியூ வாகனம் வாங்கினார். அவருடைய சொந்த சந்தையில வாங்கினார், சம்பாதிச்ச சொந்த சந்தையில வாங்கினார். யாருக்கு சொந்த வாகனம்? யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். அவருடைய சொந்த சந்தையில வாங்கினா அவருடைய கருத்து அவருடைய வாகனம், அவர் தான் சொந்தக்காரர். ஆனா ஓட்ட தெரியாது, டிரைவிங் தெரியாது. அவருக்கு சொந்தமான வாகனம் தான், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய, அதை ஓட்டக்கூடிய தகுதி அவர்கிட்ட. இப்ப என்ன செய்யும்? தனக்கு சொந்தமான வாகனத்தை தான் ஓட்டுவதற்கு உண்டான ஒரு தகுதியுடைய டிரைவராக தன்னை மாற்றும் முயற்சி செய்வோம். இப்ப என்ன செய்யறாரு? ஒரு 3 மாசம், ஒரு 6 மாசம் இந்த லேனஸ் வாகனங்களை வாங்குறார். அதுல பழகிறார். எதுக்கு பழகிறார்? தனக்கு சொந்தமான தன்னுடைய வாகனத்தை ஓட்டுவதற்குண்டான டிரைவராக தன்னை ஆட்சிக் கொள்வதற்காக பழகிறார். தகுதியுடையவராக ஆகிறதுக்கு பழகிறார். பெரியாருக்கு அந்த வாகனம் அவர் 3 மாசம் 6 மாசம் அதுல பழகிறார். அதுக்கு முன்னால் 8 பேர் போய் பழகிப்பாங்க. அவர் பழகினதுனால முடிஞ்சதுன்னா மூலையில போட மாட்டாங்க அந்த வாகனத்தை. அதுக்கு பின்னால் 8 பேர் அதுல பழகுவாங்க. இதே போலதான் தோழர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகம் என்ற பழைய வாகனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இது ஒரு பழைய வாகனம். எதுக்கெல்லாம் தந்திருக்கிறார்? எங்களுக்கு உள்ள புதிய வாகனம் சுவர்க்கம். அது புதிய வாகனம். பெரியாரை சொல்லி எடுத்து எடுப்புல எப்படி டிரைவிங் தெரியாதவர் தன்னுடைய வாகனத்தை ஓட்ட முடியாதோ, எடுத்து எடுப்புல நாங்கள் கனிமா சொன்னோம் என்பதனால, அதற்கு சொந்தக்காரர்கள் என்பதனால எடுத்து எடுப்பு சொல்வது போகிறாரே, அந்த சுவர்க்கத்தில் நுழைவதற்குண்டான தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றுவோம். நம்மை மாற்றிக் கொள்வதற்கு தரப்பட்ட பழைய வாகனம் தான் இந்த உலகத்திலே வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்க்கை ஒரு பழைய வாகனம். இதுக்கு முன்னால் 8 பேர் பாதிச்சு வைக்கிறார்.
எத்தனை பேர் பாதிப்பு இருக்கிறார்? ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 50-75 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற இந்த காணி, பூமி, சொத்து, சுகம், ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, இந்த உத்தியோகங்கள், இந்த காசுகள், இந்த வாகனங்கள் யாராக இருந்துச்சு? இந்த இடத்துல எல்லாம் யாராக இருந்துச்சு? நாம எங்க இருந்தோம்? ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டத்துடைய கையில் இருந்துச்சு. அவங்க பதவி கொண்டிருந்தாங்க. நம்ம அதிகமானவர்கள் இந்த உலகத்துல இல்லை. நம்ம அதிகமானவர்கள் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலகத்துல இல்லை. சரி, இன்னொரு 75 வருஷம் பின்னோக்கி பாருங்க. இன்றைக்கு எங்க கையில் இருக்கிற இந்த ஆட்சி, அதிகாரம், இந்த பட்டம், பதவி, காணி, பூமி, சொத்துகள், சுகங்கள், வாகனங்கள், இது யார கையில் இருக்கும்? நாங்க எங்க இருப்போம்? இது யார கையில் இருக்கும்? நாங்க எங்க இருப்போம்? இன்னொரு 75 வருஷத்துக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில நாம இல்ல. ஒரு கூட்டம் வாழ்வாங்க, அவரோட கையில் இருக்கும். 75 வருஷத்துக்கு முன்னாலேயும் நாங்க இல்ல. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 75 வருஷத்துக்கு பின்னாலேயும் நாங்க இல்ல. அப்ப எது உண்மை? இல்லை என்பதுதான் உண்மை. அவர் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு சொற்பமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறார். பெரியாக மௌத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பயணத்தில நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எதற்காக தந்திருக்கிறார்? எங்களுக்கு சொந்தமான சுவர்க்கத்துக்கு தகுதி உடையவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்தால் தந்திருக்கிறார். சில பேருக்கு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 40 வருஷம். பெரியார்களே, சகோதரர்களே, காலம், நேரம் அதை அல்லாஹ் முடிவு செஞ்சு அறிவிக்கிறார். அந்த முடிவை நோக்கிய பயணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துல யார் புத்திசாலி தெரியுமா? அது கையில் மந்தான நப்சஹு வ அமீல லிமா பஅதல் மௌத். ஆகப்பெரிய புத்திசாலி. அதுக்கு பின்னாடி அர்த்தம் தெரியுமா? ஆகப்பெரிய புத்திசாலி யார் தெரியுமா? மந்தான நப்சஹு. இமாம் திரிமி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு பிராக்கெட் எழுதுறாங்க, ஐ ஹாஸபஹு. யார் இந்த உலகத்துல நான் ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறேன், நான் எங்க போக போறேன் என்று அது உமர் ரலியல்லாஹு சொன்னத போல ஹாஸிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு. உங்களை கேள்விகளுக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் சொன்னாங்களே, அதே போல யார் தனக்குத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டவனாக அமீல லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக யார் தன்னை தயார் செய்து கொள்கிறாரோ அவன் தான் ஆகப்பெரிய புத்திசாலி சொன்னாங்க. அப்ப மௌத்துக்கு முன்னால நான் உலகத்தில் இந்த வாழ்க்கையை புத்திசாலித்தனமான வாழ்க்கையாக ஆட்சி. மௌத்து எப்ப வரும்? யாருக்கு தெரியாது. யாருக்கா தெரியுமா? பெரியார்களே, சகோதரே, தவண அஜல் முடிவு வந்துட்டா ஒரு நிமிஷம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நிமிஷம் பிற்படுத்தப்பட மாட்டாது. வயதாஜா அஜலுவா தாயிஸ்தாரத்தில் உடற்காரக்கம் வராயிஸ்தார். மௌத் நேற்று எங்க ஊர்ல எகிப்தை சேர்ந்த ஒரு 5 வாலிபர்கள் இருக்கிறான். எங்க மகல்லாவுக்கு தான் சொல்ல வருவான் அரபியல் மிஸ்ர். நேற்று அந்த வாலிபர்கள்ல அவருடைய ஒரு கூட்டாளி, அவருடைய இஸ்மாயில் 27 வயசு, கல்யாணம் முடிஞ்சு திருமணம் செஞ்சு அப்பதெல்லாம் முடிஞ்செல்லாம் நிக்காஹ் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த ஹோல்ல இருந்து அவன் கல்யாணம் நடந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு மனைவிய கார்ல ஏற்றி கூட்டிட்டு போனார். வீட்டுக்கு கிட்டவாகும் பொழுது கார்ல இறங்க முதல் ஹார்ட் அட்டாக் வந்து காரில் தேவைப்பட்டது. இது நேற்று அந்த 5 வாலிபர்கள் மிஸ்ரை சேர்ந்த அரபி கிடைக்கிறான். அவங்க சொன்ன விஷயம், அவருடைய நண்பர் 27 வயசு, அவருடைய பேர் இஸ்மாயில் சொன்னாங்க. அல்ல அவரை கபர் பிரவாசமா கேட்போம். பெரியாருக்கு சொல்ல இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. நபிசல்லாஹு செல்லம் டைமும் செய்யறாங்க. டைமும் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் தண்ணீர், கண்ணுக்கு எட்டிய தண்ணீர். பொதுவாக சஹாபாக்கள் ஒரு வழக்கம் இருந்து நபீயத்திலிருந்து ஏதாவது வித்தியாசமான விஷயங்களை பார்த்தா, வித்தியாசமான விஷயங்களை கண்டா காரணம் கேட்பாங்க. தண்ணி கண்ணுக்கு முன்னால இருக்குது, நபியவங்க இந்த இடத்துல டைமும் செய்யறாங்க. கேட்டா யாரும் சொல்லலாம், தண்ணி தாங்க கண்ணுக்கு முன்னால தெரியுது, அந்த இடத்துல இருந்து டைமும் செஞ்சு தண்ணியில கொண்டு உதவி செஞ்சு கூட யாரும் சொல்லலாம்னு கேட்டாங்க.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ணி இருக்கிறது எனக்கு தெரியுதான், தண்ணி இருக்கிறது எனக்கு தெரியுதான், ஆனா அந்த தண்ணி இருக்கிற இடம் வரையில போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு உதவு செய்யும் வரையில நான் ஹயாத்தோடு இருப்பேனா இல்லையா என்பதுதான் எனக்கு தெரியாது. அதனால நான் இந்த இடத்துல உதவு தகவல் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தண்ணியை கொண்டு உதவு செய்வது தான் சொல்றாரு. இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. எல்லாம் முடிவு செஞ்சா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 2 பெண்களை பற்றி நன்மாராய சொல்லுகிறார், பஷார சொல்லுகிறார், புகழார சொல்லுகிறார். கியாமத்துடைய நாள் வரையில் அவர்களுடைய கண்ணியத்தை உயர்வை மனித சமுதாயம் விலகிக் கொள்ளும் என்பதற்காக வேண்டி 2 பெண்களை பற்றி குர்ஆன் சொல்லி, ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஆசியா நாயகி இப்ராஹிமுடைய மனைவி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி காலம் எப்படி கழிச்சுன்னா, பகல் முழுக்க நோன்போட கழிப்பாங்க, இரவு முழுக்க இபாதத்தோட கழிப்பாங்க. மலக்குல் மௌத் ரூஹ் கைப்பற்றதுக்காக வந்தீங்களாம். வந்து சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கி யா ஸாஹிபத்தல் காயிமா, இரவை இபாதத்தோடு பகலை நோன்போடு கழிக்கக்கூடிய பெண்ணே உங்களுக்கு மீது சலாம் உண்டாவதாக சொன்னாங்க. மரியம் கேட்டாங்க, மன் அன்த கஜதி ஷாயிர ஜின்தி சௌதி, யார் நீங்க? உங்களோட சத்தத்தை சலாத்துடைய இந்த சத்தத்தின் காரணமாக என்னுடைய உடலுடைய முடிகள் எல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சது, யார் நீங்க கேட்டாங்க. சொன்னாங்க, அன காபிது ரூஹ், நான் யார் தெரியுமா? ரூஹ கைப்பற்றக்கூடியவர். மரியம் வரைக்கும் நான் வந்திருக்கிறது யாரு கேட்டா, காபிது அந்த அம்சானில் நீங்க வந்திருக்கிறது இந்த ரூஹ கைப்பற்றவா இல்லைன்னு சந்திக்கவா? சொன்னாங்க, மரியமே உங்களோட ரூஹ கைப்பற்ற வந்திருக்கிறேன், மௌத்துக்கு தேவையாம. பெரியாரை சகோதரர்களே, மரியம் சொன்னாங்க, மலக்குள் மௌத்தை பார்த்து, என்ன ரூஹ கைப்பற்ற பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு ஒரு சின்ன அவகாசம் தான், சின்ன அவகாசம் தான். என்ன மகன் நினைச்சா அலைஹிஸ்ஸலாம் வெளியில போயிருக்கிறார், இப்ப வந்துடுவார், முகப்பத்துக்குரியவர். சொன்னாங்க, என்ன குருவத்து வாங்கி என்ன கண் குளிர்ச்சியே அவர்தான். இப்ப வந்துடுவார், நான் கொஞ்சம் அவரை பார்க்கிறேன், அதுக்கு முன்னாடி என்ன ரூபம் கைப்பற்று. மலக்குள் சொன்னாங்க, யா மரியம், நான் யார் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அவனுடைய அடிமையை தவிர வேறு யாரும் கிடையாது. சிலவர் சொன்னாங்க, யா மரியம், ஒரு கொசுவுடைய ரூஹை கூட சுயமாக கைப்பற்றக்கூடிய ஆற்றலோ அதிகாரமோ எனக்கு கிடையாது, இல்லா அந்த அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர. சிலவர் சொன்னாங்க, யா மரியம், உங்களுடைய ரூஹ கைப்பற்ற விஷயத்துல இந்த ரப்பு அல்லாஹ் எனக்கு இருக்கக்கூடிய ஓடர் தெரியுமா, கட்டளை தெரியுமா? உங்களுடைய இந்த கால ஒரு அடி முன்னுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவையோ, அல்லது அதே கால ஒரு அடி பின்னுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அந்த ஒரு அளவு நேரம் கூட உங்களோட ரூஹ கைப்பற்ற விஷயத்துல என்னுடைய ரப்பு உங்களுக்கு அவகாசம் தாரத்துக்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் சொல்லி ரூஹ கைப்பற்றி பேசினார். கியாமத்துடைய நாள் வருவதை எந்த பெண்ணை குர்ஆன் பேசுகிறதோ அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அப்படி ஒரு அவகாசம் கொடுக்கப்படலன்னா உங்களோட நிலை என்ன சொல்லுகிறார் பாருங்க. இந்த மௌத்தை நோக்கிய பயணத்துலதான் நாம் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு முன்னால மௌத்துக்கு பின்னால வரக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையை சுவர்க்கத்துடைய வாழ்க்கையாக, அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் எங்களை மாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வருடங்களை கொண்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, நாம சுவர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக மாறுவோம். நாங்க சுவர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக நாங்க மாறுவோம் என்றால் எங்களுக்கு என்ன தகுதியாக எதிர்பார்க்கிறார்? அதுக்குரிய தகுதி என்ன? சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்களா கனிமாவுடைய பாக்கியம் கிடைச்சி, ஆனா தகுதியுடையவர்களாக தகுதியுடையவர்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்கிறது 2 விஷயம். ஒன்று ஈமான், 2வது சாலிஹான அமல். ஒன்று ஈமான், 2வது சாலிஹான அமல். இந்த 2 தான் அல்லாஹ் எனக்கு எதிர்பார்க்கிறார். முதலாவது பிரியாருடைய சோழனே, எங்க உள்ளத்துல எங்க கல்வில படைச்ச ரப்புடைய நம்பிக்கையை பரிபூர்ணமாக கொண்டு வரும். அல்லாஹ் கொண்டுதான் ஆகுது. இந்த உலகத்துல எதை கொண்டு எதுவும் ஆகிறது அல்லாஹ் கொண்டுதான் ஆகும். ஆட்சி அதிகாரம் அவன் கையில, இன்பம் துன்பம் அவன் கையில. குலில்லாஹும்ம மாலிக் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல தஃசீர் செய்றார். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், யா
நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை நீ கொடுக்கிறாய். பெரியாருடைய சோழனே, என்ன உலகத்தில் யார் எதை பேசினாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த 2024 இந்த நாட்டுடைய ஜனாதிபதி யார் என்றெல்லாம் முடிவு செஞ்சிட்டார். நினைவு ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகள் பேசக்கூடிய பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இன்றைக்கு சிந்தனை சொல்லுவதை, தங்களுடைய அறிவு சொல்லுவதை பெரியார்கள் இன்றைக்கு ஊகங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பெரியார்களே, அவரை கொண்டுதான் இவரை கொண்டுதான் என்ற இவர்களை கொண்டு ஆகும் என்ற ஒரு பயங்கரமான ஈமானுக்கு மாற்றமான சிந்தனையோடும் பேசிக்கொள்ளோடும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா வரைக்கும் கொள்ளுங்க. நீதான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அந்த அரசனாகிய நீதான் தூக்கில் முழுக்க மந்தஷா நாடியவர்களுக்கு அரசாட்சியை கொடுக்கிறாய். முழுக்க மந்தஷா என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவது தெரியுமா? ஒரு பூக்கண்டு இருக்கிறே, அந்த பூக்கண்ட வேரோடு அதை கலட்டி எடுக்கிறோமே, வேரோடு அதை புடுக்கிறதுக்கு தான் என்ற வார்த்தை பாதிக்கப்படும். குரான்ல இந்த வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறார். நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களிடத்தில் இருந்து ஆட்சியை கலட்டி எடுத்து விடுகிறாய். நபியை சொல்லுகிறதா? நீ நாயவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நாயவர்களை கேவலப்படுத்துகிறாய். எல்லா நனவுகளும் உள்ள கையில்தான். நீ சர்வ சக்தியுள்ளவனாக வல்லதையுள்ளவனாக இருக்கிறாய். நபியை சொல்லுகிறதா சொல்கிறார். இரவிலிருந்து நீதான் பகலை வெளிப்படுத்துகிறாய், பகலில் இருந்து நீதான் இரவு வெளிப்படுத்துகிறாய். பெரியார்களே, இப்ப இரவு நான் கேட்கிறேன், பகல் எங்க? பகல் வந்தா இரவு எங்க? இன்னும் இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது பற்றி, இந்த இரவு பகல் மாறி மாறி வருவது பற்றி புத்தி உடையவர்களுக்கு மிகப்பெரும் அத்தாட்சியை பெரியாருடைய சோழே, இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய ஆட்சி எல்லாம் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ்வுடைய ஆட்சி அது வானத்துக்கு மேல உள்ள ஆட்சி, பூமிக்கு கீழே உள்ள ஆட்சி. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், அவன்தான் வானம் பூமியுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன். பெரியார், இந்த நம்பிக்கை நடத்த வரும். அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகுது. குர்ஆன் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுது, அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும் என்பதை நாங்கள் விளங்குவதற்கு அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறார் தெரியுமா? வமா தன்குது மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்துடைய ஒரு இலையாக இருந்தாலும் அந்த மரத்திலிருந்து கலர்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஓடர் இல்லாமல் அதை கலர முடியாது. பெரியார்களே, ஒரு மரத்துடைய இலை இந்த மரத்திலிருந்து கலர்வதாக இருந்தாலும், அது விடுகிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம, அவருடைய முடிவு இல்லாம விட முடியாது. இதுதான் எங்க உள்ளத்துல வரும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா நாங்க முஸ்லிம்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஆரம்பம் நாவு. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஆரம்பம் நாவு. நாவால சொன்னா நாங்க முஸ்லிம்கள். பெரியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முடிவு உள்ளம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உள்ளம் முடிவு உள்ளம். கல்பு சொல்லுவது லா இலாஹ இல்லல்லாஹ். எப்ப நாவு சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வை கல்பு சொல்லுமோ அப்ப நாங்க மூமின்களாக மாறுவோம். பெரியார்களே, கல்பு சொல்லுவது லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த உலகத்தில் எதை கொண்டு எதுவாக இருந்தாலும் அவர் கொண்டுதான். இது தாமராயி, இதுல லைட் இல்ல, ஒட்டும் இல்ல, இருட்டாயி. ராவுல ஒருத்தர் தூங்குறாரு, இரவுல ஒருத்தர் தூங்குறாரு. கையை அப்படி ஒரு இடத்துல வச்சாரு, வச்சே போல அவர் நினைச்சு நான் பாம்புக்கு மேல கையை வச்சுக்கிறேன். எப்படி இருட்டு இல்ல, ஒன்னும் விளக்குது இல்லை, லைட் இல்ல, இருட்டு. கையை வச்சவரோட விளங்கிட்டு நான் பாம்புக்கு மேல கையை வச்சுக்கிறேன். எப்படி எவ்வளவு பயமாயும், எவ்வளவு திடுக்கமாயும், எவ்வளவு நடுக்கமாயும். பெரியார்களே, இன்னைக்கு நாங்க இந்த உலகத்தை இந்த வெளிக்கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிக்கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த உலகத்துடைய ஆளாத்துகள் எங்களை பயமுறுத்தாது. நோய் வந்தாலும் பயம், வறுமை வந்தாலும் பயம், சோதனைகள் ஏதாவது ஏற்பட்டாலும் பயம். பெரியார்களே, உலகத்துடைய ஆளாத்து இன்னைக்கு எங்களை பயமுறுத்தாடி கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த ஆளாத்துகளை இன்னைக்கு வெளிக்கண்ணால நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை இருளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப அவர் இருளில் இருந்துதான் பாம்புக்கு மேல கையை வச்சாரு.
காலியாயிடும். வெளிச்சம் வந்து இப்ப பார்த்தாலே ராவுல இருட்டுக்குள்ள கை வச்சது பாம்புக்கு மேலதான். ஆனா அந்த பாம்புக்கு உயிர் இல்லை. பாம்பு என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை உயிர். இப்ப எப்படி இருக்கும்? இப்ப அவர் எவ்வளவு நிம்மதியாகும், எவ்வளவு சந்தோஷமாகும். ஏன் வச்சது பாம்புக்கு மேலதான், ஆனா உயிர் இல்லை. உயிர் இல்லாத பாம்பால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று விளங்கினாரே. எப்ப விளங்கினாரே? எப்ப விளங்கினாரே? வெளிச்சத்துக்கு வந்த கூட விளங்கினார். பெரியார்கள் சகோதரே, நாங்கள் இன்னைக்கு வெளிக்கண்ணால பார்க்கிறோம். உலகம் என்ற இருள இருந்து இந்த ஆளாத பார்க்கிறோம். அத்தனையும் எங்களை பயமுறுத்தாடி கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் உள்ளம் என்ற கண்ணால ஈமானுடைய வெளிச்சத்தோட இந்த உலகத்தை பார்த்தாங்க. அவங்க விலகி கொண்டாங்க. இந்த உலகத்தில் எதை கொண்டு ஒன்றுமாக இருந்து அல்லாஹ் கொண்டாங்க. எப்ப அவர் வெளிச்சத்துக்கு மந்திர பின்னால விளங்கினாரோ, உயிர் இல்லாத பாம்பால ஒட்டுமாக விளங்கினாரோ, பெரியார்களே, எப்ப கல்புல ஈமானுடைய வெளிச்சத்தை கொண்டு வருவோமோ, எப்ப கல்புல ஈமானுடைய வெளிச்சத்தை கொண்டு வருவோமோ, பெரியார்களே, இந்த ஈமானுடைய வெளிச்சத்தோட உள்ளம் என்ற கண்ணால இந்த உலகத்தை பார்ப்போம் வேண்டாம். இந்த உலகத்தில் நாங்கள் விலகிக் கொள்வோம். இந்த உலகத்தில் யாரை கொண்டும் எதை கொண்டும் எதுவாக இல்லை அல்லாஹ் கொண்டுதான் கல்பு என்ற கண்ணால பார்க்கணும் சொல்லுகிறார். ஈமானுடைய வெளிச்சத்தோட பார்க்கணும். ஆபாக்கள் பார்த்தாங்க. பெரியார்கள் நோயும் அவங்களுக்கு ரஹ்மத்தாக விளங்கிச்சு, வறுமையும் அவர்களுக்கு ரஹ்மத்தாக விளங்கிச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன, பொதுவாக பரதான தொழுகையாக இருந்தா நின்று கொண்டுதான் தொழுவோம். நின்று கொண்டுதான் ஓதோரும். அது ஓதுவதும் பரது, அது அங்கையாமும் பரது. ஆனா உட்கார்ந்து தொழுதான் சுண்ணத்தான தொழுகைகளாக இருந்தா உட்கார்ந்து தொழிலும். உட்கார்ந்து தொழுதா என்ன கிடைக்கும், நின்று தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அது அறவாசிதான் கிடைக்கும். ஆச்சரியம், உட்கார்ந்து தொழுதா அறவாசி கிடைக்கும் என்று சொன்ன நபி, நன்மைகள்ல ஆசை ஊட்டக்கூடிய ஆர்வம் ஊட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய நபியே உட்கார்ந்து சொல்லுறாங்களே என்று ஆச்சரியத்துல கேட்டாங்க. அராக துஸல்லி ஜாலிசன் யா ரசூலல்லாஹ், மாலி அராக துஸல்லி ஜாலிசன். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களை உட்கார்ந்து சொல்லக்கூடியவராக பார்க்கிறேன், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜூரு யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே பசியின் காரணமாக உட்கார்ந்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்தார். சொன்னாங்க, அபூ ஹுரைராவே அழாதீங்க, அழுகிற விஷயம் இல்லை. சொன்னாங்க, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வறுமை, கஷ்டம், நெருக்கடி, கடன், நோய், இது போன்ற பிரச்சனை இருக்கிறது. இது போன்ற சோதனைகள் நாளை கியாமத்துடைய நாளையில அவர் மஹ்ஷருடைய மைதானத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய கேள்வி கணக்குடைய கடினத்தை இது தனித்து கொண்டு சொன்னாங்க. பெரியார்கள் சஹாபாக்கள் உள்ளம் என்ற கண்ணால ஈமானுடைய வெளிச்சத்தோட வறுமையை பார்த்தாங்க. அதனால விலகி கொண்டாங்க. இந்த வறுமை நாளை மஹ்ஷர்ல அல்லாஹ்வுக்கு முன்னால என்னுடைய கேள்வி கணக்கை தனித்து கொண்டு பார்த்தாங்க. நோய் அது அந்த ரூபத்தை தான் பார்த்தாங்க. கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிறான் பெரியார்கள் உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பாக முஆது ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பரலைஸ் செய்கிறாங்க. பரலைஸ் கட்டில மறுத்தாக்கப்பட்டிருக்கிறாங்க, ஓட்ட போடப்பட்டிருக்குது, வெளிவாசலுக்குரிய தேவை எல்லாம் நிறைவேறுது. பெரியார்கள் சகோதரே, முஆது ஜபல் பரலைஸ் செய்கிறாங்க. சஹாபாக்கள் வந்தாங்க, கண் பார்ப்பதோடு அவங்களுக்கு அழுக வருவது. அழ ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? சொன்னாங்க, நீங்க ஒரு காலத்துல நபியுடைய காலத்துல எவ்வளவு உஜாரா இருந்தீங்க, எவ்வளவு ஓடி திரிச்சீங்க, எவ்வளவு துடிதுடிப்பாக இருந்தீங்க, நீங்க எவ்வளவு பெரிய கதுவங்கள் செஞ்சீங்க, எத்தனை ஜிஹாத்ல கலந்து கொண்டீங்க. இன்னைக்கு இப்படி படுத்து கொடுக்கிற பார்க்க எங்களை அறியாமலே அழுகை வருகிறது என்று அந்த சஹாபாக்கள் சொன்ன பொழுது அதற்கு முஆது ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்துல அடி மனதில் பதிய வேண்டிய வார்த்தை சொன்னாங்க. நான் உலகத்தில எப்படி இருக்கோம் பண்ணி இந்த ரப்பு விரும்புகிறாரோ அதை நான் பொருந்தி கொண்டேன். நீங்க அதை பெரியார் சொல்ல நோயை உள்ளத்துடைய கண்ணால பார்த்தாங்க, ஈமானுடைய வெளிச்சத்தை கொண்டு பார்த்தாங்க. நிச்சயமான சொல்ல புரியாது. அதனால படைச்ச ரப்புடைய நம்பிக்கைகள் உலக கொண்டு வரும். படைச்ச ரப்புடைய நம்பிக்கை உலக கொண்டு வரும். அவனை கொண்டுதான் ஆகுது, எங்களை கொண்டு ஒட்டமாக இல்லை. பெரியார்களே, கண்ணியமான சோழரை பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்க. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? ஈமான் கொண்ட எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்? அவங்கள பார்த்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களே உட்காருங்க என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? நாங்க உட்கார்ந்து கொண்டாடிக்கிறோம், உட்கார்ந்து சொல்றாரு. இப்ப என்ன அர்த்தம்? உட்கார்ந்து கொண்டு இருக்கீங்க, ஆனா எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காருங்க, எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காருங்க. அதான் அர்த்தம். சரியார்களே, அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே ஆமினு, ஈமான் கொள்ளுங்க. என்ன எப்படி ஈமான் கொள்ளணும்? கமா ஆமனன்னாஸ், அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்க. சரியாக சொல்லு, சஹாபாக்கள் உள்ளங்களில் எந்த ஈமான், எந்த யகீன், ரப்பின் மீது எவ்வளவு எப்படியான நம்பிக்கை இருந்துச்சோ அந்த ஈமான எங்க வாழ்க்கையில் நாம் உண்டாக்கிக் கொள்வோம். சரியாக சஹாபாக்களுடைய ஈமான், அவருடைய யகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை நோய் விசாரிக்க போறாங்க. இப்ப நபியோட சஹாபாக்கள் சேர்ந்து போறான். அவர் படுத்துக்கிறார் கட்டில. நபியோட நோய் விசாரிக்க போறார். இப்ப அந்த போன சஹாபாக்கள் ஒரு சஹாபி அந்த நோயாளியாக இருந்த அந்த சஹாபியுடைய காதுக்கு கிட்ட தன்னுடைய வாயை கொண்டு வைத்து ஏதோ ஓதுனார். அவர் எழுதி உட்கார்ந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அவர் பயந்துட்டார். அந்த சஹாபி சொன்னாங்க யார சொல்லல, நான் ஒன்றும் செய்யல, நான் இவருடைய காதுல அவர் ஹஸிபத்தும் அன்னமா கலக்கலாக்கும் அபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன் ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹம்த் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை முழுமையாக நான் ஓதி இவர காதுல அதை ஓதினேன், அவ்வளவுதான் செஞ்ச யார சொல்லலாம்னு சொன்னாங்க. பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எந்த யகீனோட இந்த ஆயத்தை இவருடைய காதுல ஓதினீங்களோ இதே யகீனோட இந்த ஆயத்தை நீங்க ஒரு மலைக்கு முன்னால் நின்று ஓதி அந்த மலையின் மீது ஊதி இருந்தால் அந்த மலையும் அந்த இடத்துல நகர்களை ஊற்றுறாங்க. பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்க. எப்படிப்பட்ட ஈமான்? கமா ஆமனன்னாஸ், சஹாபாக்களுடைய ஈமான போல ஈமான் கொள்ளுங்க. பெரியார்களே, அந்த சஹாபாக்கள் இந்த ஈமான அடைந்து கொள்வதற்கு, இந்த அமால அடைந்து கொள்வதற்கு, இந்த ஹிதாயத்தை அடைந்து கொள்வதற்கு எந்த மேலான முபாரக்கான ஒரு உழைப்பில தங்களை அர்ப்பணிச்சாங்களோ, தங்கள் காலத்துல நேரத்தை கொடுத்தாங்களோ, தங்களுடைய மனைவிகளை விதவையாக்கினாங்களோ, தங்களுடைய குழந்தைகளை அனாதைகளாக்கினாங்களோ, எந்த முபாரக்கான உழைப்பின் மூலமாக இந்த ஈமான் அடைந்தாங்களோ அந்த முபாரக்கான உழைப்பு தான் இந்த மேலான தாவத்துடைய சப்தீகளுடைய உழைப்பு. சரியாக சகோதரர்களே, இது சொல்றது போல இதுக்கு மக்கள் தான் சபையுடைய உழைப்பை வச்சாங்க. ஆனா நான் வைக்கிறதாக இருந்தா இந்த உழைப்புக்கு இது தன்னிக்கே ஈமான்ல அசைவை உண்டாக்கக்கூடிய உழைப்புன்னு சொல்லி நான் பேர் வச்சுட்டேன். பெரியார்களே, ஈமான்ல வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய உழைப்பு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அன்பு நபி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரையில அத்தனை நபிமார்களுடைய கையில கொடுத்த முபாரக்கான உழைப்பு இந்த தாவத்துடைய முபாரக்கான உழைப்பு. பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நபிக்கு பின்னால நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் இரக்கம் கொண்டு நபிமார்களுடைய கையில கொடுத்த இந்த மேலான முபாரக்கான உழைப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். பெரியார்களே, இந்த உழைப்புல எங்க காலங்கள் நேரங்கள் செலவழியோடும் உம்மத்துடைய கவலையோட எங்கள வாழ்க்கையுடைய சராசரியத்தை நீயத்தாக வைத்து உம்மத்துடைய கவலையோட இந்த பூமிக்கு மேல எங்க காலங்கள் நேரங்களை செலவழித்து அழைச்சி பிரிஞ்சு பார்ப்போம்னா அல்லாஹ் எங்கள்கிட்ட அல்லாஹ் ஹிதாயத்தை உண்டாக்குவான். எங்களை எட்டுகளை கொண்டு அல்லாஹ் உம்மத்துக்கு ஹிதாயத்தை உண்டாக்குவான். இந்த உழைப்புக்கு பணம் அவசியம் இல்லை. இந்த உழைப்புக்கு அறிவு, ஆற்றல், ஆளுமை அவசியம் இல்லை. பெரியார்களே, இந்த உழைப்புக்கு எங்களுக்கு தேவை ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய நபியுடைய உள்ளத்தில் இருந்த கவலை. அல்லாஹ்வுடைய நபியுடைய உள்ளத்துல எந்த கவலை உம்மத்துடைய கவலையாக இருந்துச்சோ அந்த கவலை எங்களுக்கு வருமாக இருந்தா அல்லாஹ் எங்களை கொண்டு வேலை வாங்குவான். பெரியார்களே, ஒன்று இருக்குது வேலை செய்யறது, இன்னொன்று வேலை வாங்குறது. மௌலானா தான் இந்த பூமிக்கு மேல இந்த உழைப்ப இந்த வேலையை செய்யல, அல்லாஹ் அவர்கள் மூலம் இந்த வேலையை வாங்கினார். ஏன்னா அந்த காலத்துல மிகப்பெரும் அறிவுல ஆளுமைய உயர்ந்த அந்தஸ்து உள்ள கண்ணியத்துக்குரிய கண்ணியமான தாரூல் தேவனுடைய மிகப்பெரும் உலமாக்கள் வாழ்ந்த காலம். அந்த
அந்த காலத்துல அதற்கு மௌலானியா சொன்னாலேயே அல்லாஹ் இந்த உழைப்புக்கு பயன்படுத்தினான். அந்த அந்த எல்லோருக்கும் முன்னாலே அல்லாஹ் இந்த உழைப்புல பயன்படுத்தினான்னா அது மௌலானியா சொன்னாலேயே இருந்த அந்த கவலை தான். பெரியார்களே, ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சு இருந்தாலாம் தஸ்மீருக்கு வாரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, மலக்குல் மௌத்தோட வாராங்க. வெளியில நிப்பாட்டி உள்ளுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா முஹம்மத், உங்களோட ரூஹை கைப்பற்றதுக்காக மலக்குல் மௌத் வந்திருக்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா உள்ளுக்கு வருவாங்க. சரியாங்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நபி அவர்கள் சொன்னாங்க, யா ஜிப்ரீல், நீங்க கேட்கிற இந்த கேள்விக்கு நான் புறவு பதில் சொல்றேன். நான் கேட்கிற கேள்விக்கு என் ரப்பிடத்திலிருந்து பதில் பேசுவாங்க. கேட்டாங்க, இந்த மௌத்துக்கு பின்னால இந்த உம்மத்துடைய நிலை என்னவா? சொல்றே இந்த கேள்வி எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அல்லாஹ் தஆலா நன்மாராயம் சொன்னானே, ஜிப்ரீல் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்க, இந்த நன்மாராயத்தை சொல்லுங்க, ஏ முஹம்மத், உங்களோட மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் உங்களோட உம்மத்தை வீணாக்க மாட்டான். பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த நன்மாராயத்தை வந்து சொல்லும்போது சொன்னாங்க, யா ஜிப்ரீல், இப்பதான் இந்த உள்ளம் குளிர்ச்சி அடையுது, அதனால நீங்க மலக்குல் மௌத்துக்கு அனுமதி கொடுங்க, அவர் இந்த ரூஹை கைப்பற்றட்டும். சலாம் சொல்லிக் கொண்டு வந்து நபியுடைய முபாரக்கான அந்த பெருவிரல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு வாங்கப்படுவது. நபி அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலா 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 வமா ரபி வமா வமா மலக்கத் ஐமானுக்கும் அர்-ரஃபீகுல் அலா லா இலாஹ இல்லல்லாஹ். இதை சொல்றாங்க ரூஹு. சரியாங்களே, நபி சக்கராத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிகிற கடைசி நிமிடத்தில் இருந்த அந்த நபியுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலையை யார் இந்த உலகத்துல தன்னுடைய கவலையாக ஆக்குவாங்களோ அல்லாஹ் வேலை வாங்குவான். அதுக்கே ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, சொத்து, சுகம், காணி, பூமி, இந்த காசில் ஒன்றும் தேவையில்லை நபியுடைய கவலை. பெரியார்களே, பாகிஸ்தான்ல ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை சந்திச்சேன், ஹைகோர்ட் ஜட்ஜ். அவர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜினால சாதாரணமாக இந்த வேலைக்கு வந்துட முடியாது, வரமாட்டார், ஏதாவது காரணம் இருக்கும். எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க? அவர் சொன்னாரு, நான் இந்த உழைப்புக்கிற வாரத்துக்கு காரணம் ஒரு 14 வயது கொண்ட ஒரு வறுமை கோட்டில் வாழ்ந்த ஒரு வாலிபர், ஒரு மாணவர் என்று சொன்னாரு. சொன்னாரு, எங்க வீட்டுக்கு முன்னால ரோட்டுடைய ஒப்போசிட்ல அவரோட வீடு, எங்க வீட்டுக்கு ஒப்போசிட்ல அவரோட வீடு, நடுவுல ரோட்டு. அந்த வாலிபரே, நான் ஹைகோர்ட்ல இருந்து வாரேன், அந்த டைம் அவருக்கு தெரியும். நான் வாரேன், அந்த டைம் பார்த்து வாசல்ல நிற்பாரு. எந்த பதிரோ தூரத்துல வரும் போது ரோட்டை க்ளோஸ் பண்ணுவாரு. கிட்ட வந்ததோட கதவை அப்படியே தொடர்ந்து விடுவாரு கேட்டு. நான் உள்ளுக்கு வந்துடுவேன், உள்ளுக்கு வந்ததோட கேட்ட முடிச்சு பேசிடுவாரு. பல நாள் இப்படி நடந்துச்சு. நானும் அவரோட பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவரும் கேட்ட முடிச்சு பேசுறது பேசுவாங்கல்ல, எனக்கும் சந்தர்ப்பம் இல்லை, நானும் சிசி. அதனால பல நாள் கடந்து ஒரு நாள் அவர் லீவு நாள், நான் கோர்ட்டுக்கு போகல, மேல்வாடியில வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். பெல் பண்ற சத்தம் கேட்டுச்சு. கேட்ட நீக்கினேன், பார்த்த இந்த வாலிபர், இந்த மாணவர் அவர் வாசல்ல நின்று கொண்டிருந்தாரு. நான் நினைச்சேன் இவர் ஒரு வறுமை கோர்ட்ல வாழ்ற மாணவர், அதனால வாலிபர், அதனால ஏதோ ஒரு தேவைக்காக வெளியில் வந்திருக்கிறார் போல, இவர் என்ன கேட்டாலும் கொடுக்கணும், என்ன சொன்னாலும் செய்யணும் என்ற ஒரு நீயத்தோட எண்ணத்தோடு அப்படி இறங்கி வந்து அப்படியே வாசலுக்கு கேட்டு வந்து கேட்டு அப்படி தொடர்ந்தேன். நின்று கொண்டிருக்கிறார். கேட்ட இந்த மகன் அப்ப அவர் சொன்னாரு, ஒன்றுமே சொல்லல, மௌனமாக இருந்தார். திருப்பியும் கேட்ட, இந்த பரவாயில்ல, நீங்க ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கீங்க, பரவாயில்ல சொல்லுங்க, அப்படியும் மௌனமாக இருந்தாரு. பிறகும் நான் அவருக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறேன், அவர்கிட்ட ஒரு தைரியத்தை வரவழைச்சேன். வெட்கப்பட்டாரு நினைச்சு சொன்ன, இந்த மகன் ஏதோ தேவைக்காக வந்திருக்கீங்க, தைரியமா கேளுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அவர் சொன்னாரு, எங்க மஹல்லாவுக்கு பாகிஸ்தானுடைய ஒரு ஜமாத் வந்திருக்கிறார், அதுல படித்த மக்கள் இருக்கிறார், நீங்க ஒரு படித்த மனிதர், அதனால நீங்க அந்த ஜமாத்தை வந்து சந்திச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அதனால அந்த ஜமாத்தை சந்திக்க அவங்களை கூப்பிடுதான் வந்தேன்னு சொன்னாரு. சொன்னாங்க அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ், எனக்கு செருப்பாடு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன் என்னமோ ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருக்கிறாரு, ஆனா இவரை நான் நினைக்காம சொன்னாரு. இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் செஞ்சோம் என்ற நிஜத்தோட வந்ததுனால நான் சொன்ன, பரவாயில்ல போக மாட்டேன். நான் ஒரு ட்ரெஸ் மாற்றி என் பஜ்ரோட அவரை ஏற்றி கொண்டு அந்த மஸ்ஜிதுக்கு போறோம். முன்னுக்கு ஒரு முத்தம் இருந்துச்சு, உள்ளுக்கு போனதோட பஜ்ரோவை நிப்பாட்டினேன். அவர் முதலாவது எனக்கு உள்ளுக்கு போனார், நான் 2வது போனேன். இப்ப அந்த பாகிஸ்தானுடைய அந்த மக்கள் ஜமாத்தில் வந்தவர்கள் ரொம்ப எனக்கு இக்ராம் செஞ்சாங்க, என்னை ரொம்ப கண்ணியப்படுத்தாங்க, ரொம்ப மரியாதையோட நடந்தாங்க, அழகாக பேசினாங்க. இதெல்லாம் என் உள்ளத்துல பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிச்சு. இப்ப நான் ஒரு அசராத்தை உண்டாக்கிச்சு. இப்ப நான் சொன்னேன், அவளை பேசிட்டு சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் நான் மகரிபுக்கு வாழ அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். பிறகு மகரிபுக்கு போனேன். மகரிபுல தொழுகைக்கு பின்னால
நான் தாவத்திலே பேசினாச்சு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஈமான பத்தி, யக்கீனை பத்தி, ஆக்கிரத்தை பத்தி பேசினாங்க. அதுக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால பயானுக்கு பின்னால தஸ்கீர். இப்ப தஸ்கீர் பண்ணாங்க 4 மாசத்துக்கு. இப்ப சில பேர் கொடுத்தாங்க, நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். பிறகு 40 நாளைக்கு தஸ்கீர் பண்ணாங்க. சில பேர் கொடுத்தாங்க, நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். பிறகு 3 நாளைக்கு தஸ்கீர் பண்ணாங்க. மஹல்லாவில அந்த ஜமாத்து வந்திருக்காங்க, அந்த ஜமாத்தா பயன் செஞ்சாங்க. அவங்க 3 நாளைக்கு தஸ்கீர் பண்ணாங்க. இப்ப அந்த 16 வயது நிரப்பி அந்த வாலிபர் அப்படி எழுப்பினார். எழுப்பிட்டு என்னை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த பார்வை என்னை இருக்க விடல, நானும் எழுப்பிட்டேன் என்று சொல்லி போட்டு சொன்னாரு. நான் இப்ப 16 நாடுகளுக்கு அல்லாஹ் பாதையில போயிட்டு வந்தேன். 1800 பேர் என் கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சரியா சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இந்த நன்மைனா யாருக்கு போகும்? இந்த வாலிபர் புகாரி படிக்கல, இந்த வாலிபர் முஸ்லிம் படிக்கல, இந்த வாலிபர் ஒரு ஆய்வு இல்ல, இந்த வாலிபர் ஒரு செல்வந்தர் இல்ல, இந்த வாலிபருக்கு எந்த நாட்டுக்கு போறதுக்கும் எந்த வசதியும் இல்ல. அல்லாஹ் நபியுடைய முபாரக்கான அந்த உள்ளத்தில் இருந்த கவலை மட்டும்தான் வெட்டது. பெரியாங்க, இந்த கவலை தான் அவரை 16 நாடுகளுக்கு போகுது. யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்க செய்த அத்தனை நன்மைக்கும் சொந்தக்காரர்களாக பெரியாரு. அந்த உழைப்பை தான் அல்லாஹ் இந்த ஜமான்களை தந்திருக்கிறார். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ், கவலைப்படுங்க இன்ஷா அல்லாஹ். பெரியார்களே, இதை பார்த்தா செய்ய கச்சேரி ரப்புடைய கசானாவை பாருங்க. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிக்கு சொன்னாங்க, அல்லாஹ் கசானால இருக்கிறதுல உங்களுடைய கையில இருக்கிறத விட ரப்புடைய கசானாவில் இருக்கிறது பேர்ல பூர்த்தியான நம்பிக்கை வராத வரையில நீங்க உண்மையான ஈமான்தாரியா ஆக முடியாது. இது அதற்கு அலி தன்னுடைய மனைவி பாத்திமாவுக்கு சொன்ன விஷயம். அதனால பெரியார்களே, இதுல ரப்புடைய கசானா அது விசாலமானது. அல்லாஹ் நம்முடைய நீயத்துக்கு ஏற்ப, நம்முடைய கவலைக்கு ஏற்ப, நம்முடைய முயற்சிக்கு ஏற்ப அல்லாஹ் வழியை தருவார் இன்ஷா அல்லாஹ். இந்த கவலையோட, இந்த நீயத்தோட அல்லாஹ்விடத்துல கேட்போம் இன்ஷா அல்லாஹ். நோம்பு பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். பெரியார்களே, சதகா கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களால